அவள் வருவாளா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லக்ஷ்மி அந்த லைப்ரரிக்குள்ளே வருண் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் மித்ரா வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. லக்ஷ்மி எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ மித்ராவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்ன மித்ரா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, என்னவோ உங்களோட சோல்மேட் உன்னை விட்டு போன மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே மித்ராக்கு கோவம் வருது. என்னோட சோல்மேட்டை எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. சரி சரி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரிவா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, லக்ஷ்மி வேறு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக வந்து கார் கிட்ட வந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியை அந்த லைப்ரரிக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே வந்துட்டு மெயின் டோரை வந்து லாக் பண்ண சொல்கிறாங்க. லாக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏணியை போட்டு மேலே இருக்கிற ஃபைலை ஏடு அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியை அந்த எடுக்கிறதுக்காக அந்த ஏணி மேலே ஏறுறாங்க. உடனே பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அந்த வருண் அந்த ஏணியை வந்து காலால் தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டதுமே டக்குன்னு லக்ஷ்மி அவங்க மேலே போய் விழுறாங்க. அப்படியே அவர் வந்து லக்ஷ்மியை தாங்கி பிடிக்கிறாரு. உடனே லக்ஷ்மி பதட்டமாயிட்டு, நான் வேணும்னு பண்ணலை, எப்படி தடுமாறுச்சுன்னு தெரியல, உங்களுக்கு கையில் ஏதாவது வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க லக்ஷ்மி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. இது தெரிஞ்சதுமே லக்ஷ்மி வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. இந்த குரலை கேட்டதுமே மித்ரா ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். லக்ஷ்மி எப்படியோ அந்த வருணை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில் ஓடி வராங்க. வெளியில் ஓடி வந்ததுமே அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பின்னாடி வந்துட்டு, இல்லை இவ பொய் சொல்கிறா, அப்படிலாம் எதுவுமே இல்லை, வேலை கிடைக்கணுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கா, இவகிட்ட சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. போலீஸும் அங்கே வந்துடுவாங்க. போலீஸ் முன்னாடியே வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இவளே போயிட்டு அந்த மெயின் டோரை வந்து லாக் பண்ணுறா பாருங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளே என் மேலே வந்து விழுந்திருக்கா, என் மேலே இப்படிலாம் பழி போடணுன்னே இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மித்ராவோட ஃப்ரெண்டு மித்ராக்கு கால் பண்ணி, நீங்கள் வந்து லேப்டாப் இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னதுமே அதை எடுக்கிறதுக்காக மித்ரா வந்துட்டு திரும்பவும் வராங்க. அப்போதான் லக்ஷ்மி அரெஸ்ட் பண்ணிட்டு போறதை வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே மித்ராக்கு பயங்கரமாக கோவம் வருது. நடந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதை ப்ளே பண்ண சொல்லியும் சொல்கிறாரு. அதை பார்த்ததுமே வந்துட்டு அதில் வந்து மித்ரா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவர் தான் வந்துட்டு லக்ஷ்மியை அந்த டோரை வந்து லாக் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் காலால் தான் அந்த ஏணியை தட்டி விட்டுட்டு இருக்காரு, இவரே தான் வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூட இருந்தவங்க எல்லாரும், ஆமாம் இவர் இப்படிப்பட்டவர் தான், நாங்கள் வந்தப்போ கூட இப்படி தான் பண்ணியிருக்காரு, ஆனால் எங்களால் வெளியில் சொல்ல முடியல, ஜாப்காக பயந்துக்கிட்டு நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த வருணை அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு போலான்னு போலீஸ் இருக்காங்க. அப்போ மித்ராக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி வந்துட்டு இடத்துல வந்து எப்படி எல்லாரும் இருக்க முடியும், இங்கே லக்ஷ்மி மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூட இருந்தவங்க எல்லாருமே என்கிட்ட கூட இப்படி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி எங்களுக்கு வந்து தைரியம்லாம் கிடையாது, அதனால இது வரைக்கும் நாங்கள் அதை எதுவுமே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மித்ரா வந்துட்டு, அது லக்ஷ்மி வந்துட்டு கிராமத்துலேருந்து வந்தவளாக இருக்கலாம், ஆனால் கார் பங்களா அதுக்கெலாம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி கீர்த்தனமாக வந்துட்டு செய்ய மாட்டா. உண்மையை சொல்லணும்னா அவளோட கால் விரலுக்கு கூட நீ சமமாக மாட்ட, அவள் முன்னாடி வந்து நீ நின்று பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவள் நந்தன் குடும்பத்தோட மருமக, அவள் பேர் வந்துட்டு லக்ஷ்மி மித்ரா நந்தன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் தயவு செஞ்சு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல அவங்களும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா மித்ராக்கும் லக்ஷ்மி கிட்ட பயங்கரமான ஆர்குமெண்ட் நடக்குது. நான் சொல்றேன், ஆனா நீ என் பேச்சை கேட்குறியா அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, பிரச்சனைங்க இல்லாத இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறவங்க அப்படின்னு நினச்சவங்களே என்னோட முதுகில் குத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோட ஜனங்க அப்படின்னு நினச்சவங்களே என்னை நடுவில் விட்டு போயிருக்காங்க, இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மித்ராவுக்கு கோவம் வருது. திரும்ப நம்ம 2 பேருக்குள்ளே நடந்த விஷயத்தையே ஏன் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பேசணும் மித்ரா அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. நமக்கிடையில் நடந்தது வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் வந்து மறந்து போகிற விஷயம் கிடையாது, ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போகிறதும் கிடையாது, வாழ்நாள் முழுக்க வந்துட்டு மனசுல வந்து இதயத்தை நொறுக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னோட குடும்பத்துல வந்து நான் பார்த்த அந்த அவமானத்தோட பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட இருந்தவங்களே என்னை இப்படியெல்லாம் ஏமாத்தினதை பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே மித்ரா வந்துட்டு, போதும் லக்ஷ்மி, நடந்த விஷயத்த வந்துட்டு நீ ஒரு சுவர் மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இருக்க, அந்த சுவரோட அடுத்த பக்கத்தில் நின்று அதை நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இன்னும் வந்து நாங்கள் தப்பு செஞ்சவங்களாவே தெரியும் உனக்கு, நீ இன்னும் அந்த சுவரை தாண்டி வராத வரைக்கும் நாங்கள் உனக்கு குற்றவாளியாக தான் தெரியும், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அதை தாண்டி நீ வருவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து
உனக்கு வந்து எங்களை பற்றி புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விட்டுரு, நீ என்னோட சித்திக்கு தர வேண்டிய காசை நான் உனக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து நீ கஷ்டப்பட தேவையில்லை, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க சரி, ஆனால் அதை அத்தைக்கிட்ட சொல்லிட்டு கொடுப்பீங்களா? என்னோட மனைவிக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன உங்கள் மனைவின்னு சொல்கிறத சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மித்ரா அமைதியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த தைரியத்தில் பணத்தை வந்து எனக்கு கொடுப்பீங்க, நான் எப்படி அந்த பணத்தை வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்ல உடனே மித்ரா வந்துட்டு, இங்கே பார் லக்ஷ்மி, நீ தூரமாக இருக்கிறதுக்காக ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்க, ஆனால் சேர்ந்து வாழறதுக்கான காரணத்தை வந்து தேடலை, நம்மளை பிரிக்கிற வழியை நீ உருவாக்கிட்டு இருக்க, நமக்கு இடையில வந்துட்டு எதுவும் தேவையில்லை, நீ தான் ஏதாவது ஒன்று உருவாக்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் பிரச்சனைக்கு நான் தீர்வை வந்து தேடிக்கிறேன், அதுக்காக நான் வேலைக்கு போகணும், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு உங்களோட ஹெல்ப்பே தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் சொன்னதுமே வந்துட்டு மித்ரா ரொம்ப கோவமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சரி காரில் வந்து ஏறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மித்ராவும் லக்ஷ்மியும் வந்து காரில் போயிட்டு வீட்டில் போய் இறங்குறாங்க. உடனே வந்துட்டு தேவயானி பார்க்குறாங்க. மித்ரா என்ன இது, ஏன் நீ லக்ஷ்மி கூட சேர்ந்து வர அப்படின்னு சொல்ல, நாங்கள் எதாச்சியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வழியில் போகணும், நீ உன்னோட வழியில் போகணும், எதுக்காக நீங்கள் சேர்ந்து வந்தீங்க, திரும்பவும் எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது சாதாரண விஷயம், இதை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மித்ராவோட அம்மா வந்து கேட்குறாங்க, மித்ரா தேவியானை கேட்குறால பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, இது என்னம்மா இந்த விஷயத்தை போய் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அரவிந்தா, நீ காரில் வேலைக்காரையை கொண்டு வந்திருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நீ லக்ஷ்மி கொண்டு வந்திருக்க, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தா லக்ஷ்மி இந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் வந்து அவள் ஒவ்வொரு நிமிஷமாக உன் கூட தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, இப்போது சேர்ந்து வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மித்ராவோட அப்பா வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, லக்ஷ்மியால் தான் என்னோட பையனுக்கு பிரச்சனை வருது, லக்ஷ்மி மித்ரா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், மித்ராவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே அப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க, நான் என்னோட வேலைக்காக ஆஃபீஸ் போயிருந்தேன், அங்கே லக்ஷ்மி இன்டர்வியூக்காக வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை நடந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆகிடும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, இதை இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிட்டு இருக்க, நந்தன் குடும்பத்தோட பேரே வந்து போலீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு தேவயானி சொன்னதுமே லக்ஷ்மிக்கு கோவம் வருது, நான் எந்த தப்புமே பண்ணல அத்தை அப்படின்னு சொல்ல, அமைதியாரு, எங்கள் குடும்பத்தோட மானத்தையே நீ போக வைக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் எதையுமே வேணும்னே செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வேலைக்காக தான் அங்கே போனேன், அங்கே இருக்கிறவங்க தப்பு பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நீ தப்பு பண்ணதுனால தானே அவங்க உன்னை குத்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தால் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கான சொல்யூஷனை பார்க்காம இப்படி வந்துட்டு நீ தான் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதுதான் நீங்கள் பேசுகிறதா, இதுதான் உங்களோட நீதியா அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக வந்துட்டு லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க. இதுதான் உங்களோட மனிதாபிமானமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, ஆனால் எங்களை கேட்டிருக்கலாம்ல, இப்படி ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிரிக்க மாட்டீங்கல்ல, இன்னைக்கு நீங்கள் பண்ண பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு வந்த பிரச்சனை ஒருவேளை லக்ஷ்மி அன்சிகாக்கும் சஞ்சனாக்கும் வந்திருந்தா இப்படி பேசுவோமா அப்படின்னு மித்ராவும் சொல்கிறாங்க. கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிங்க அப்படின்னு மித்ரா சொல்லிட்டு லக்ஷ்மியை வந்து உள்ளே போக சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மனிஷாவும் தேவியானியும் யோசிக்கிறாங்க, நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மித்ரா திரும்பவும் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவான், லக்ஷ்மி கூட திரும்பவும் அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன், அவனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு மித்ரா கிட்டே போய் கேட்குறாங்க. நீ ஏன் இந்த சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக ஆக்குற அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி விஷயத்தில் நீ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம், நீ உன்னோட லிமிட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மித்ரா வந்துட்டு நீயும் உன்னோட கட்டுப்பாட்டில் நீ இருக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக மித்ராவும் மனிஷா கிட்ட சொல்கிறாங்க. மித்ரா கிட்ட வந்து ஏதோ சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மனிஷா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.